ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஃப்ளிக்ரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட்ரோ அப்படிங்கிற தமிழ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்மளுடைய சூர்யா சாரும், பூஜா ஹெக்டே மேடமும் அண்ட் பல நடிகர்கள், நிறைய பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸ்மாலாக சொல்லணும் இல்லை சின்னதாக சொல்லணும் அப்படி என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோவான சூர்யா வந்து ஒரு சின்ன வயசுலேயே அவர் வந்து தத்தெடுக்கப்பட்டு தான் வளர்க்குறாரு அவங்க அப்பா. தத்தெடுக்கப்பட்ட அப்பாவால். ஸோ அவங்க அம்மாவும் வந்து ஒரு சில இவருடைய சின்ன வயசுலேயே வந்து இறந்துடுறாங்க. ஆனால் இவருக்கு வந்து சிரிப்பே வராது. ஸோ அவங்க அப்பாவுக்காக இவன் வந்து நிறையா சண்டைகள் போடுறது, அடிக்கிறது, அடிதடியில் இறங்குறது, அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க அப்பாவும் கடைசியாக இவர் வந்து மகனாக ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவரை மகனாகவே பிடிக்காது இவருக்கு, அவங்களுடைய அப்பாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து நம்மளோட பூஜா ஹெக்டே மேடமை வந்து லவ் பண்ணுவார். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த சண்டை, அடிதடிலாம் பிடிக்காது. அதனால் இந்த அடிதடியிலேருந்து வெளியே வர பார்ப்பாரு. இந்த வெளியே வரும்போது அங்கே நடக்கிற பிரச்சனைகள், அதனால் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கதை தான் வந்து இந்த ரெட்ரோ படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு எதுவும் அது பிடிக்காத மாதிரி, செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அந்த கனிமா பாட்டு, அந்த பாட்டு, அந்த சீக்வன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செட் ஆகாத மாதிரி இருந்தது. இதில் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பேக் ஸ்டோரி வந்து ஒன்று கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த சூர்யாவோட அப்பா, உண்மையான அப்பா அம்மா யார், ஏன் சூர்யா இந்த தீவுக்கு ஏன் இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணி இந்த படத்தில் ஏன் காட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி வந்து இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் கனெக்டிங்காக இருந்தது. அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து எப்படிலாம் வெளியே எப்படி காப்பாற்றுறது, நம்ம சூர்யா எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஃபினிஷிங்லாம் வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் இந்த படத்தில் வந்து சூர்யா அவரை அவரை நோக்கி தான் இந்த படமே வந்து நகருது. அது எந்த சீன்ஸாக இருந்தாலும் அவர் அந்த சீன்ஸில் முன்னிலையாக வந்து நம்மளுடைய சூர்யா சாரை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஏன்னா நம்மளுடைய ஹீரோவோட கேரக்டரை நோக்கி தான் வந்து கதை மூவ் ஆகணும். அவரை தாண்டி மற்ற கதைகள் போனாலும் அதுலேயும் சூர்யா சார் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்துக்கு வந்து அவர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து லாஃபர் இது பண்ணுற மாதிரி வருவார். அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த சண்டைகள்லாம் நடந்ததுக்கப்புறமா தான் அந்த கிராமத்தில் நடக்கிற கதைகளை வந்து இவரும் இன்வால்வ் ஆகிருப்பார். இவர் தான் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து ஜடாமுனின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தான் ஜடாமுனி. அந்த உடம்புல வந்து வேல் சிம்பிள் வச்சவங்க தான் இந்த ஊரில் வந்து காப்பாற்ற போகிறாங்கன்ற மாதிரி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் இவர் தான் இன்வால்வ் ஆகிருப்பார். இந்த படத்தில் எல்லாமே இவர் தான் இன்வால்வ் ஆகிருப்பார். மற்ற கேரக்டர்ஸ்க்கு அதனால் கேரக்டர் டெப்த்து கம்மியாகிடுச்சான்னு கேட்டால் கொஞ்சம் சில கேரக்டர்ஸுக்கு கம்மியாச்சு. அவங்களுடைய தத்தப்பாவான அவருக்கு கேரக்டர் டெப்த் நல்லா இருந்தது. பூஜா ஹெக்டே அவங்களோட கேரக்டர் டெப்த்தே இல்லை. அவங்க யார், என்ன, அவங்க பேக் ஸ்டோரி என்னன்னு லைட்டாக சின்ன வயசில் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னவா இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதுவுமே அவங்களோட கேரக்டர் டெப்த் இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து 2 வில்லன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து சூர்யா சாரோட அப்பா, அந்த தத்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவரும் வந்து ஒரு வில்லன். அவருக்கு நல்ல கேரக்டர் டெப்த் கொடுத்துருந்தாலும், ஏன்னா அவரே வந்து இன்னொரு ஒரு வில்லன், பிரகாஷ் ராஜ், அவருக்கு கீழே பயந்து வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் டெப்த் நல்லா இருந்தது. தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் வந்து சூர்யா சார் வந்து அந்த கோல்டு ஃபிஷ் எங்கேன்ற மாதிரி கேட்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு சூர்யா அவரை வந்து பிடிக்காது இந்த படத்தில். ஸோ செகண்ட் வில்லன் வந்து இந்த மிராஸ்ன்ற வந்து ஒரு இந்த அந்தமான் தீவில் இருக்க ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவருடைய கேரக்டர் டெப்த்தே வந்து அவர் எதுக்காக சூர்யா அவரோட வந்து இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சீன்ஸ் காட்டியிருப்பாங்க. ஆனால் அது கோல்டு ஃபிஷ் என்ன அப்படின்ற மாதிரி கடைசியில் நம்ம காட்டும்போது தான் தெரியும். அது வந்து ஒரு பசூகாஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் அவர் வந்து சூர்யா கூட வந்து நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த மாதிரி காட்டிட்டு, அப்புறம் அவரை இது பண்ணால் நான் அப்படி தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாரு. பட் அதுக்குள்ளே இந்த பிளான்லாம் மாறி சூர்யா சார் வந்து அந்த கிராமத்து கூட சேர்ந்து இந்த வில்லன்களை வந்து அடிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் எல்லாருக்கும் கேரக்டர் டெப்த் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த படத்தோட லென்த்தும் 2 hours 45 minutes போகுது. அதுவும் கொஞ்சம்
அதிகமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த கதையை ஷார்ட்டாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த கதையில் எல்லாருக்கும் கேரக்டர் அந்த கிராமத்தில் என்னென்ன பிரச்சனைகள் காட்டுறதுன்னு அவங்க நல்லா சொல்லியிருந்தாங்க. பட் அதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக அந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் மாதிரி காட்டியிருக்கலான்றது என்னுடைய ஃபீலிங். இது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என் சைட்லேருந்து. உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனலை